ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன சமையல் என்னென்னு வாங்க பார்க்கலாம், போய் பார்க்கலாம். மண்பானை சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். எப்படி செய்கிறது என்ன பண்ணுறது நம்ம வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுங்க. அடுப்பில் பானை வச்சாச்சு. இன்றைக்கி சமையல் ரெடி தான். அடுப்பில் பானை வச்சாச்சு. இப்போ லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். மக்கள்ஸ்ன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு இதை பார்த்தோம். ஆமாம், இன்னைக்கு ஃபுல்லாக என்னோடய சமையல் தான். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது புதிய முறையில் மண்பானை கிரேவி சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். மண்பானை சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். ஓகே, அடுப்பில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றி காயட்டும். அவனுக்கு எந்த கடைக்காரங்க எந்த ஒரு பொருள் வாங்கினாலுமே அதை பிரித்து நம்ம சந்தோஷமாக சாப்பிட்றவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க போல. அப்படியே கடையில் ஒரு குச்சி மிட்டாய் இந்த பாப்பாவுக்கு பிரித்து கொடுக்குறதுக்கு எடுக்கிற பிரிக்கவே முடியல. உனக்கு பாதுகாப்பாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்களுக்கு அதை நம்ம பிரித்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணும்ல. யாருமே எதுவுமே திங்கக்கூடாதுன்னு திருப்பலாக சமாளிச்சிட்டோம். ஓகே மக்களே, எண்ணெய் காஞ்சிருச்சு. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்கேன் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதுக்குள்ளே போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. அப்படியே சரி உள்ளே இது போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு. அப்படியே நம்ம லைட்டாக வணக்கி விட்டுக்கலாம். பேர் தான் அவர் சமையல். ஆமாங்க, நான் தான் ஃபுல்லாக ஐடியா கொடுத்து நான் தான் எல்லாம் செய்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, சூடாகிடுச்சு. சட்டி காஞ்சிருச்சு. இப்போ அந்த வெங்காயத்தை உள்ளே போடணும். கேட்டுக்கோங்க, யார் சமையல். வெங்காயம் வச்சுருக்குங்களா, அது உள்ளே போட்டுக்கலாம். உள்ளே போட்டு வணக்கிக்கலாம். வெங்காயம் உள்ளே போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு இதெல்லாம் வச்சு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். ஓகேங்களா, இடையில டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் கடந்து போய் தான் நம்ம சமையலை பண்ணணும். கண்ணாடி மாதிரி வதங்கணும். ஓகேங்க. பல்ல பண்ணாங்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உள்ளே போட்டுக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. அடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச சிக்கனை இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ சாக்ஸ்க்கு எடுக்க அப்படி நம்ம இந்த அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கனை நம்ம கழுவி மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு பிரட்டி வச்சுருக்கோம், பொடி போட்டு வச்சுருக்கோம். அதை சிக்கனோட சேர்த்து இப்போ போட போகிறோம். பார்க்குறதுக்கு இது என்ன சொல்லுவாங்க, அது பேர் என்ன, நார்த் இந்தியன் ஸ்டைல். நார்த் இந்தியன் ஸ்டைலா? எனக்கு இந்த கடையிலலாம் விற்பாங்க, பேர் வர மாட்டேங்குது. மஞ்சூரியன் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. புதுசாக ட்ரை பண்ணுறோம், பட் நல்லாயிருக்கும். எப்படி இருந்தாலும் டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறோம். ஆனால் மண்பானையில் ஆனால் மண்பானையில் கிரேவி செய்கிறது நான் இதை ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறோம். செஞ்சு பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி இந்த கடையில் பார்த்தீங்கன்னா கடையில்
எல்லாத்துலேயும் செய்வாங்க, கோச்ச வறுவல் இந்த மாதிரி நிறைய செஞ்சுருக்காங்க. பட் நம்ம வீட்டில் செய்கிறது ஃபஸ்ட் டைமு. தெரியலையே. இல்லை உப்பு போட்டு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஓகேங்களா, நான் ஸ்டார்டிங்லேயே போடல. நீங்கள் வந்து மண்பானையில் செய்கிறீங்கன்னா கொஞ்சம் நல்லா பெரிய சட்டியாகவே எடுத்துக்கோங்க, பெரிய மண்பானையை எடுத்துக்கோங்க. நாங்கள் எங்களுக்கு அளவாக இருக்கிற சின்னதாக எடுத்துருக்கோம். நாங்கள் வந்து 2 பேர் தான். ஆமாம், 2 பேர் இருக்கிறனால சின்ன மண்பானை இருந்தது, அதை எடுத்துட்டோம். நான் நீங்கள் இப்போ நிறைய பேர் இருக்கிறீங்க அப்படின்னா பெரிய மண்பானையை எடுத்துக்கோங்க. இல்லைப்பா, உப்பு வந்து நல்லா கிளறணும். உப்பு தானே போட்டது. மக்களை பார்க்கறதுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லாயிருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக வரும். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் வேகட்டும், அதனால் நான் மூடி வச்சுருக்கேன். நல்லா வெந்துருச்சுன்னா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தேவையான பச்சை மிளகா ஒன்று போட்டிருக்கோம். பச்சை மிளகா பொடி, கறி மசாலா தூள் இதெல்லாம் போட்டிருக்கோம். மக்களே, மண்பானையில் வந்து சட்டியில் வந்து நம்ம நல்லா வேகட்டும்னு சொல்லிட்டு மூடி வச்சுட்டோம். கொஞ்சம் நல்லா வேகட்டும், கொஞ்சம் நேரம் ஃபுல்லாக வேகட்டும். எனக்கு இப்போ பார்த்திங்கன்னா மண்பானையில் சாப்பிட்றதுக்கு இந்த ஹைதராபாத் பிரியாணி சொல்லுவாங்களா, மண்பானையிலே கேரளா இந்த மாதிரி செய்கிறாங்களா, அந்த மாதிரி சாப்பிட்டு போகணுன்னு ஆசை. நார்த் இந்தியன் சைடு தான் அதிகமாக அந்த மாதிரி சாப்பிட்ணுன்னு ஆசை. கூடிய சீக்கிரத்தில் சமையல் சாப்பிட்டு வீடியோ போடுறேன். எனக்கு கேரளா சாப்பாடு, கேரளாவில் பார்த்திங்கன்னா இந்த கீழே அரிசி போட்டு வைப்பாங்க, அதை சாப்பிட்ருக்கேன். பட் ஹைதராபாத் பிரியாணி இன்னும் சாப்பிட்டதில்ல. அது ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி அது இன்னும் சாப்பிட்டதில்லை. கேரளா பிரியாணி வெள்ளையா அந்த நெய்ச்சோராட்டம். ஆமாம், அது டேஸ்ட் பிடிச்சவங்களுக்கு பிடிக்கும், புதுசாக சாப்பிட்றவங்களுக்கு எப்படி நம்ம இப்படி காரசாரமாக இப்படி சாப்பிட்டு பிடிக்காது. அவங்க வெள்ளை சாப்பாடு கிரேவி ஒரு மாதிரி தான் இருக்குது. சாப்பாடு தனியாக ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி வருது. அது சாப்பிட்ருக்கேன். இன்னும் ஹைதராபாத் ஒரிஜினல் ஹைதராபாத் பிரியாணி இன்னும் வந்து சாப்பிட்டதில்லை. ஒரு நாள் அதையும் சாப்பிடணும். ஓகே மக்களே, ரெடி ஆகிட்டுருக்கு. ரெடி மக்களே, சட்டி வச்சு மூடி வச்சு ஒரு 1/2 hour இருக்குமாப்பா? 1/2 hour இருக்குமா? 1/2 hour இல்லை, 15 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இனி உங்களுக்கு வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். வாசனையே செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன். நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வச்சு ட்ரை பண்ணுவார். சூப்பராக இருக்குங்க, வேறு லெவல். நான் வந்து தோசையோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். நானும் உங்களுக்கு வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் சொல்லுங்கள். சிக்கன் கிரேவி மத்தியானம்